விஷயம் சரிங்களா. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்த டைப் 9வது டைப்லேருந்து பார்க்க போகிறோம். 9, 10 ரெண்டு ரெண்டாக பார்க்கலாம். டே 6ல் பாருங்கள் 9வது டைப் 10வது டைப். 9வது டைப்புக்கு பேர் ஆட் நம்பர், ஒற்றை எண் ஆர் ஒற்றைப்படை எண். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒற்றை எண் ஆர் ஒற்றைப்படை எண். அப்போ 10வது டைப் என்ன அப்படின்னா இரட்டை எண். அப்போ ஈவன் நம்பர். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட் அண்ட் ஈவன்? ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், ஒரு நம்பரை வச்சு சொல்கிறோம் சரிங்களா. எந்தெந்த நம்பர்லாம் முடிஞ்சா அதை ஒற்றை எண் சொல்லுவோம், எந்தெந்த நம்பர்லாம் முடிஞ்சா அதை இரட்டை எண் சொல்லுவோம். இப்போ பாருங்க 1, 3, 5, 7, 9. If a number ending with 1, 3, 5, 7, 9, that kind of numbers are called odd numbers. Likewise, even number அப்படிங்கிறது 2, 4, 6, 8 and 0. இதில் கம்ப்ளீட் ஆனால் இந்த நம்பர் என்ன சொல்லுவோம், ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். இது நார்மலாக கம்ப்ளீட் ஆகக்கூடிய நம்பரை வச்சு நம்ம பிரிக்கிறோம் சரிங்களா. செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம் 9க்கும் 10வது டைப்புக்கும். ரெண்டாவது டெஃபினிஷன், இஃப் எ நம்பர் divided by 2 that gives the remainder value. What is the remainder? Like 1, that means odd number. ஒரு நம்பரை 2ஆல வகுத்தா மீதி 1ஐ கொடுத்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஆட் நம்பர். அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா, if a number divided by 2, if a number divided by 2 remainder value, ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 வந்தால் அதுக்கு பேரு ஆட் நம்பர். ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1ஐ கொடுத்தால் அதுக்கு பெயர் ஒற்றைப்படை எண். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், 3 3 2ஆல் வகுக்கிறேன், ஒரு 2 2, ரிமைண்டர் என்ன வருது, 1 வருதா. இப்போ எக்ஸாம்பிள் 17 எடுத்துக்கோங்க, 17 2ஆல் வகுத்துக்கோங்க, 8 2 எவ்வளோ 16, மிச்சம் எவ்வளோ இருக்குது ரிமைண்டர் 1. இப்படி எங்கெல்லாம் ரிமைண்டர் 1 வருதோ இதுக்கு பேர் ஒற்றைப்படை எண். இதை நமக்கு டெஃபினிஷன்ல கொடுக்கலாம். இப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக கேட்குறாங்க நம்பர் இல்லாமல். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம், கூற்று 1, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. இஃப் எ நம்பர் டிவைடட் பை 2 that gives the remainder value 1, that numbers are called odd numbers. ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1ஐ கொடுத்தால் அந்த எண் ஒற்றைப்படை எண், கூற்று 1. கூற்று 2, ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1ஐ கொடுத்தால் அது இரட்டைப்படை எண் கொடுக்குறாங்க. 1 சரி 2வது தவறு. ஸோ அந்த இடத்துல இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக யூஸ் ஆகும் சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க.